அனைவருக்கும் வணக்கம். நாம் திருமூலனார் பாடி அருளிய திருமந்திரத்திலே 7ஆம் தந்திரத்திலே அமைந்த ஞானப்பாடல்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். கடந்த பதிவிலே யோகி ஒருவர் முக்தி பெற்றுவிட்டால் அவரை எங்கே சமாதி வைக்க வேண்டும் என்பதை பற்றி விரிவாக திருமூலர் சொல்லியிருந்த கருத்துக்களை பார்த்தோம். இன்றைய பதிவிலே இதன் தொடர்ச்சியாக சமாதி பற்றிய மேலதிக விளக்கங்களை திருமூலர் சொல்ல இருக்கிறார். பொறுமையாக முழுமையாக கேட்டு அறிந்து கொள்ளுங்கள். பஞ்சலோகங்கள் நவமணி பாரித்து விஞ்சப்படுத்த அதன் மேல் ஆசனம் இட்டு முஞ்சிப்படுத்து வெந்நீர் அட்டு அதன் மேல் பொன் செய்த நச்சுண்ணம் பொதியலும் ஆமே. யோக சாதனம் பயிற்று நல்லபடியாக சமாதி நிலையை எய்தியிருக்கக்கூடிய ஒரு யோகியை எங்கே சமாதி வைக்க வேண்டும் என்பதை பற்றி கடந்த பதிவிலே திருமூலர் சொல்லியிருந்த பாடல்கள் மூலமாக அறிந்து கொண்டோம். இப்போது சமாதியை எப்படி வைக்க வேண்டும், அதில் என்ன எல்லாம் வைக்க வேண்டும் என்பதை பற்றி திருமூலர் விரிவாக சொல்லக்கூடிய கருத்துக்களை பார்க்கிறோம். பஞ்சலோகங்களால் உருவாக்கப்பட்ட தகடுகளை தயாரித்து யோகியை சமாதி வைக்க வேண்டிய இடத்திலே உள்ளே வைக்கலாம். அதை நல்ல பரப்பளவு இருக்கும்படியாக விரித்து வைத்து ஒரு செப்பு தகட்டிலே அல்லது பஞ்சலோகங்களால் உருவாக்கப்பட்ட ஒரு தகட்டை பெரிதாக செய்து ஆசனமாக அமைத்து அதன் மீது யோகியின் உடலை அமர வைக்க வேண்டும். பத்மாசனம் இட்ட நிலையிலே அவரை அமர வைக்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். வைத்து முறைப்படி உடல் முழுவதற்கும் வெந்நீர் என்கிற திருநீற்றை போட்டு கழுத்து வரையிலும் அதை அமைத்து வைத்து முறைப்படி அவரை சமாதி செய்ய வேண்டும். சுண்ணம் பொன் செய்த நச்சுண்ணம் என்று சொல்லுவது சாம்பல், அதாவது திருநீற்றையே குறிக்கிறது. யோகசாதன பயிற்சியில் ஈடுபட்டு சமாதி நிலையை பெற்றிருக்கக்கூடிய சித்த வித்தியார்த்திகளுக்கு முறைப்படி சமாதி வைப்பது எப்படி என்பதை பற்றி வழிகாட்டுதல்களை ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் சொல்லி இருக்கிறார்கள். ஞானபிதா சொன்ன கருத்துக்களும் இங்கே திருமூலர் சொல்லக்கூடிய கருத்துக்களும் ஒரே விதமாகவே இருக்கின்றன. எந்த விதமான மாற்றமும் இல்லை. நல்குகை நால்வட்டம் படுத்து அதன் மேல் சார கள்ளவிழ் தாமம் களவம் கத்தூரியும் தெள்ளிய சாந்து புனுகு பன்னீர் சேர்த்து ஒள்ளிய தூபம் உவந்து இடுவீரே. சமாதிக்காக உருவாக்கப்பட்ட குழியை முறைப்படியாக சரி செய்து வைத்து அந்த இடத்திலே நல்ல மனம் பரப்பக்கூடிய கஸ்தூரி புனுகு முதலாகியவற்றையெல்லாம் சேர்த்து அந்த குழியின் சுவர்களிலே பூசலாம். வாசனாதி திரவியங்களை அங்கே தூவி வைக்கலாம். 4 பக்கமும் சரிசமமாக இருக்கும்படியாக உருவாக்கப்பட்ட அந்த சமாதி குழியிலே யோகியின் உடலை கொண்டு வந்து இருப்பதற்கு முன்பாக இவற்றையெல்லாம் செய்து கொள்ள வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். அதாவது அந்த சமாதியை சுற்றிலும் நறுமணம் கவழும்படியான புனுகு, சவ்வாது, கஸ்தூரி போன்றவற்றையெல்லாம் பூசி தூபதீப ஆராதனைகளை செய்து அந்த குழியை முறைப்படியாக ஒரு ஆலயத்திற்கு எப்படிப்பட்ட பக்குவம் செய்வோமோ அதுபோல பக்குவப்படுத்தி தயாரித்து வைக்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். ஓதிடும் வெந்நீற்றால் உத்தூளம் குப்பாயம் மீதினில் இட்டு ஆசனத்தின் மேல் வைத்து போது அரு சுண்ணமும் நீரும் பொலிவித்து மீதில் இருத்தி விரித்திடுவீரே. யோகியின் உடலை பக்குவமாக எடுத்து வந்து வெள்ளாடை உடுத்தியபடியாக அங்கே கீழே வைக்கப்பட்ட 5 உலோகங்களால் உருவாக்கப்பட்ட தகட்டின் மீது சிறிதளவு வெந்நீற்றை பரப்பி அதன் மீது வில்வம், துளசி முதலாகியவற்றையெல்லாம் பரப்பி அதன் மீது யோகியின் தேகத்தை அமர வைத்து உடல் முழுவதும் மெல்ல மெல்ல கொஞ்சம் கொஞ்சமாக வெந்நீற்றை கொட்டி பரப்பி கழுத்து வரையிலும் வரும்படியாக விபூதி கொண்டு மூட வேண்டும் என்பது கருத்து. விரித்தபின் நாற்சாரும் மேவுதல் செய்து பொரித்த கரி போனகம் இளநீரும் குருத்தலம் வைத்தோர் கொழைமுகம் பார்வை தரித்தபின் மேல்வட்டம் சாத்திடுவீரே. அந்த யோகியை சமாதி செய்யும் போது இதையெல்லாம் செய்து முடித்து சமாதிக்கு முன்பதாக பல வகையான பட்சணங்கள், அன்னம், உணவுகள் ஆகியவற்றை படைத்து அவருக்கு முறைப்படியான திருப்திகரமான ஒரு பூசணையை செய்ய வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். அதாவது சிவாலயங்களிலே ஆலய வழிபாடு செய்யும் போது சிவமூர்த்தங்களுக்கு எப்படியெல்லாம் பரிபாலனம் செய்வோமோ அது போன்ற காரியங்களை செய்ய வேண்டும். யோகீஸ்வரர் என்பவர் யோக நிலையிலே இருந்து சிவமாக உயர்ந்திருக்கிறார். அவருக்கு ஒரு சிவாலயத்திலே செய்யக்கூடிய அனைத்து விதமான பரிசாரங்களையும் செய்ய வேண்டும் என்பது பொருளாகிறது. குருத்தலம் வைத்தோர் கொழைமுகம் பார்வை. இந்த மாதிரியான சமாதிகளை வைக்கும்போது சமாதிகளை வைத்து அனுபவப்பட்டிருந்த குரு பரம்பரையை சார்ந்தவர்கள் அங்கே இருக்க வேண்டியது அவசியம். முறைப்படி அவர்கள் பரம்பரையாக யோகிகளுக்கு சமாதி வைக்கும் முறையை சொல்லிக் கொடுத்து அதன்படி சமாதியிலே அமர வைத்து செய்ய வேண்டிய காரியங்களை செய்வார்கள். மீது சொரிந்திடும் வெந்நீரும் சுண்ணமும்
போது பல கொண்டு தற்பை போல் வில்வமும் பாத உதகம் தான் மஞ்சனம் செய்து பார் மீது 3க்கு 3 அணி நிலம் செய்யுமே. இவற்றையெல்லாம் செய்து முடிக்கும் போது முறைப்படி அந்த சமாதி குழிக்குள்ளே திருநீரோடு சேர்ந்து வில்வம், துளசி, தர்ப்பை போன்றவற்றையெல்லாம் கலந்து உள்ளே விபூதியோடு சேர்த்து இட வேண்டும். கெட்டியாக கழுத்து வரையிலும் இருக்கும்படியாக வைத்து, முகத்தை முறையாக துடைத்து எல்லோரும் பார்க்கும்படியாக வைத்து, அவர்களுக்கு முறைப்படியாக இந்த யோகியின் உடலை காட்டி முடித்தான பிறகு மேலே கல்லை இட்டு மூட வேண்டும். அதன் பிறகு அந்த சமாதி என்பது 4க்கு 4 என்கிற அளவிலே உருவாக்கப்பட்டதாக இருந்தாலும் மேலே வைக்கக்கூடிய பீடம் என்பது 3 அடிக்கு 3 அடி சதுரமாக இருக்கும்படியாக ஒரு பீடத்தை எழுப்பி விரும்பினால் அதன் மீது ஒரு சிவலிங்க பிரதிஷ்டையை செய்து கொள்ளலாம். இப்படித்தான் சமாதி வைக்க வேண்டும், சமாதி செய்ய வேண்டும் என்பதை திருமூலர் தன்னுடைய திருமந்திர பாடல் மூலமாக நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். இங்கே திருமூலர் சொல்லிய முறையிலிருந்து சிறிது வித்தியாசமாக சித்த வித்தியார்த்திகளுக்கான சமாதி என்பது வைக்கப்படுகிறது. சித்தர்கள் என்ன செய்திருந்தாலும் முறைப்படி திருநீறு என்கிற வெந்நீற்றுக்குள்ளே யோகியின் உடலை பதனப்படுத்த வேண்டும் என்று குறிப்பிடுகிறார்கள். விபூதி அல்லது வெந்நீர் என்பது கதகதப்பாக இருக்கும். அதிலே குளிர்ச்சி தன்மை என்பது இருக்காது. யோகியின் உடலுக்குள்ளே தலைக்குள்ளே சீவன் ஒடுங்கி இருக்கிறது. உடலுக்குள்ளே சீவனுடைய சஞ்சாரம் இல்லாமல் இருக்கிற காரணத்தால் அந்த உடலுக்கு எந்த விதமான தீம்பும் ஏற்பட்டு விடாதபடியாக வில்வம், துளசி, திருநீறு ஆகியவற்றை கொண்டு மூடியிருக்கும் போது அந்த உடல் பாதுகாப்பாக திருநீற்றுக்குள்ளே இருக்கும். தலைக்குள்ளே சீவன் இருக்கிற காரணத்தால் தலைக்கு எந்த விதமான தீம்பும் ஏற்பட செய்யாது. இப்படி செய்து வைத்திருக்கும் போது 12 ஆண்டுகளிலே தலைக்குள்ளே இருந்த சீவன் என்பது எப்படி ஒரு முட்டையை அடைகாத்து பறவை குஞ்சாக பொரிக்கிறதோ அதுபோல தலைக்குள்ளே சின்னஞ்சிறிய நெருப்பாக எரிந்த ஜீவஜோதி என்பது பெரிதாக எரிந்து 12 ஆண்டுகளிலே சித்தர் என்கிற நிலையை அவர் பெற்றுவிடுவார். இதைத்தான் அனைத்து சித்தர்கள் பாடல்கள் வாயிலாக நாம் தொடர்ந்து அறிந்து வருகிறோம். மேலும் இது குறித்தான அதிகபட்ச விளக்கங்களை அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளிலே நாம் பார்க்க இருக்கிறோம். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.